வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஊரடங்கு தளர்வு குறித்த புதிய வழிகாட்டுதல்கள் வரும் நாட்களில் வெளியிடப்படும். உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி. தேவையான ஏற்பாடுகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள அறிவுறுத்தல். தமிழகத்தில் மேலும் 104 பேருக்கு கொரோனா தொற்று பரவியது. மேலும் 2 பேர் உயிரிழந்ததால் பலியானோர் எண்ணிக்கை 27ஆக அதிகரிப்பு. சென்னையில் தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா தொற்று. கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாநகராட்சி முடிவு. சென்னை, கோவை, மதுரையில் முழு ஊரடங்கு தளர்வு. அத்தியாவசிய கடைகள் இன்று மட்டும் கூடுதலாக 4 மணி நேரம் திறந்திருக்க அனுமதி. இனி விரிவான செய்திகள். சென்னை, கோவை, மதுரை ஆகிய மாநகராட்சிகளில் இன்று முழு ஊரடங்கு தளர்த்தப்பட்டதால் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக இன்று காலை முதலே பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். சென்னை, கோவை, மதுரை ஆகிய மாநகராட்சிகளில் கடந்த 26ஆம் தேதி முதல் 4 நாட்கள் முழு ஊரடங்கு போடப்பட்டது. இந்த ஊரடங்கு நேற்றுடன் நிறைவடைந்தது. இதனால் 3 மாநகராட்சிகளிலும் இன்று முதல் ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு முன்பிருந்த நிலைப்படியே ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் இன்று ஒருநாள் மட்டும் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் கூடுதலாக 4 மணி நேரம் திறந்திருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அத்தியாவசிய பொருட்களை விற்கும் கடைகள் திறந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் பல இடங்களில் காலை முதலே பொருட்களை வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். வரும் 1ஆம் தேதி முதல் ஏற்கனவே உள்ளது போல் காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 4 நாள் முழு ஊரடங்கிற்கு பிறகு கடைகள் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பாக சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்து எமது செய்தியாளர் ராம்குமார் கூடுதல் தகவல்களை வழங்க காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்குமார். பொருட்களை வாங்கும் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறார்களா? காவல்துறை மற்றும் மாநகராட்சி தரப்பில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன? கண்டிப்பாக கார்த்திகா, அதாவது கடந்த 26ஆம் தேதி முதல் நேற்று வரை முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அனைத்து கடைகளுமே அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து கடைகளுமே அடைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் காய்கறி கடைகள் திறந்திருக்கும் என தமிழக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் முதல் காலை முதலே பொதுமக்கள் அதிக அளவில் மார்க்கெட் பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க காத்து கிடக்கிறாங்க. நம்ம இருக்கக்கூடிய பகுதி சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட் பகுதி. இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள், அதாவது அவங்க கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் சமூக இடைவெளியுடன் பொருட்கள் வாங்குவதற்காக ஆங்காங்கே சாக்பீஸாலான வட்டங்கள் அமைக்கப்பட்டு சமூக இடைவெளியுடன் பொருட்கள் வாங்க அனுமதிக்கப்படுறாங்க. அதே போல வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்துதான் வர வேண்டும் என அறிவித்திருக்கிறாங்க. அதே போல பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள், அதாவது சானிடைசர் உள்ளிட்ட பொருட்கள் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு சானிடைசர் போட்டு கைகளை வாஷ் செய்து பொருட்களை வாங்குவதற்கு அறிவித்திருக்காங்க. அந்த காட்சியை நம்ம நேரடியாக காண முடியுது. ஒட்டுமொத்தமாக இந்த சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட்டில் கடந்த 4 நாட்களாகவே
இருந்த இந்த முழு ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டு தற்போது அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி அதிக அளவில் மக்களுக்கு வந்து கூடியிருக்காங்க. இருந்தாலும் இந்த இடத்துல தமிழக அரசின் அறிவுறுத்தலின் பேரில், காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் சமூக இடைவெளி விட்டே வந்து வாடிக்கையாளர்கள் வந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வராங்க. அதே போல் நம்ம இடையே வந்து வாடிக்கையாளர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். வணக்கங்க, அதாவது 4 நாளாக வந்து ஊரடங்கு உத்தரவு, முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு மட்டும் 5 மணி வரைக்கும் வச்சுருக்காங்க. இந்த ஒரு நாள் போதுமா இல்லை இன்னும் நீட்டிக்கப்படணுமா? இன்னும் நீடிக்கணும். ஏன்னா எங்களுக்கு பத்த மாட்டேது. 5 மணி வரைக்கும் கடை வச்சா நல்லாயிருக்கும். மளிகை கடை வச்சா நல்லாயிருக்கும், வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். இது க்யூவில் நின்று வாங்குறதுக்கு எங்களால் முடியல. அதனால நீங்கள் 5 மணி வரைக்கும் கடை வந்தால் நல்லாயிருக்கும். அதே போல் அதாவது பொதுமக்களோட இது என்னென்னா, இன்னும் ஒரு 5 நாட்கள் வரை, ஒரு வார காலத்திற்கு இந்த கடைகள் வந்து 5 மணி வரைக்கும் இது அனுமதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வியாபாரிகளும் நம்மக்கிட்ட கேட்காங்க. சார் வணக்கம், இந்த 4 நாள் ஊரடங்கு பிறகு இந்த கடைகள் திறக்கப்பட்டிருக்கு, பொதுமக்களோட கோரிக்கை என்ன? நீங்கள் சமூக இடைவெளி விட்டு வியாபாரம் செய்கிறீங்களா? வணக்கம் சார். ஆமாம் சார், இப்போ எங்களுக்கு கடை திறக்க சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து கரெக்டான அந்த டைமிங் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. திடீர்னு ஒரு நாள் முன்னாடியே அவங்க வந்து சொல்கிறாங்க 1 மணி வரைக்கும், அப்புறம் 5 மணி பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பப்ளிக்கும் எங்கள் வியாபாரிகளுக்கு கோஆப்ரேஷன் ஆக மாட்டேங்குது. ஜனங்க வந்து அப்படியே கூட்டமாக சேருது. நாங்களே கத்தி அவங்களுக்கு வந்து சர்க்கிளில் நிற்க சொன்னால் வந்து அந்த சர்க்கிளோட க்ரௌட் தான் அதிகமாக இருக்குது சார். ஸோ வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இதை வந்து கொஞ்சோண்டு ப்ரொசீஜராக நடத்தினா வந்து எங்களுக்கும் நல்லாயிருக்கும், பப்ளிக்கும் நல்லாயிருக்கும், நம்ம கொரோனா ரிஸ்க் வந்து கொஞ்சம் குறையும் சார். இல்லை இதே மாதிரி போயிருந்தா எங்கே சார் சரக்கு வராது, கஸ்டமர் கொடுக்க முடியாது, கஷ்டம் தான் சேருது சார். ஸோ அந்த கரெக்டாக ப்ரொசீஜராக போங்க சார். ஸோ எல்லாம் பப்ளிக்கும் நல்லாயிருக்கும் சார். இல்லை இன்னைக்கு வந்து 5 மணி வரைக்கும் வச்சுருக்காங்க. இன்னும் இந்த கால அவகாசம் நீட்டிக்கணுமா? எவ்வளோ நாள் நீடிக்கணும்னு நினைக்கிறீங்க? இது கொஞ்சம் நான் சொல்ல வந்தால் ஒரு 10 நாள் வரைக்கும். இப்போ 5 மணி பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக அந்த 6 to 5 வரைக்கும் மல்லிகை கடை, காய்கறி கடை வச்சா கரெக்டாக நல்லாயிருக்கும் சார். அதான் சொல்ல விருப்பேன். திடீர்னு நீங்கள் இன்றைக்கி 5 மணிக்கு சொல்லிட்டீங்க, நாளைக்கு இன்றைக்கி நியூஸில் போய்ட்டு பார்த்தா 1 மணின்னு பண்ணிவிடுவீங்க. ஸோ வந்து அந்த கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது சார். ஒரு 10 நாள் வரைக்கும் 5 மணி வரைக்கும், அந்த காலைல 6லேருந்து 5 மணி வரைக்கும் பாருங்கள் பப்ளிக் எப்படி மெயின்டைன் பண்ணுது. அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டைம் 5 எக்ஸ்ட்ரா கூட பண்ணலாம், இல்லை கம்மி கூட பண்ணலாம். அதாவது பொதுமக்கள் வியாபாரிகளோட கோரிக்கை என்னென்னா, இன்று வந்து 5 மணி வரை வந்து இந்த அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வந்து நேரம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வார காலம் 10 நாட்களுக்கு இந்த காலை 6 மணி முதல் 5 மணி வரை வந்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்க அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. அப்போது தான் சமூக இடைவெளி விட்டு இந்த வியாபாரம் போய் செய்ய முடியும். பொதுமக்களுக்கு இந்த கொரோனா தொற்று அதிக அளவில் பரவாது என தெரிவித்திருக்கிறாங்க. கார்த்திகா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராம்குமார். தமிழகத்தில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகள் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகமுள்ள பகுதியாக உள்ளன. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி தவிர்த்த மீதமுள்ள 36 மாவட்டங்களில் இதுவரை 2162 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் கொரோனாவின் பாதிப்பு அதிகமாக உள்ளது. சென்னையில் நேற்று வரை 768 பேருக்கும், திருவள்ளூரில் 54 பேருக்கும், செங்கல்பட்டில் 73 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 23 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று 104 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் 102 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் கடந்த 22ஆம் தேதி 373ஆக இருந்த பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8 நாட்களில் 2 மடங்காக அதிகரித்து 768ஆக உயர்ந்துள்ளது. கொரோனா உறுதி செய்யப்பட்ட 2162 பேரில் 918 பேர் இந்த 4 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாவர். தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை விவரங்களை மாவட்ட வாரியாக தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் பட்டியலில் சென்னை முதலிடத்தில் உள்ளது. சென்னையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 768ஆக உயர்ந்துள்ளது. கோவை மாவட்டத்தில் 141 பேருக்கும், திருப்பூர் மாவட்டத்தில் 112 பேருக்கும், திண்டுக்கல் மாவட்டத்தில் 80 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் 79 பேருக்கும், ஈரோடு மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் தலா 70 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. திருநெல்வேலியில் 63 பேருக்கும், நாமக்கல் மாவட்டத்தில் 61 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் 55 பேருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 54 பேருக்கும், திருச்சி மாவட்டத்தில் 51 பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது.
விழுப்புரம் மாவட்டத்தில் 50 பேருக்கும், நாகை மாவட்டத்தில் 44 பேருக்கும், தேனியில் 43 பேருக்கும், கரூர் மாவட்டத்தில் 42 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் 39 பேருக்கும், தென்காசியில் 38 பேருக்கும், விருதுநகரில் 32 பேருக்கும், சேலத்தில் 31 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருவாரூரில் 29 பேருக்கும், தூத்துக்குடியில் 27 பேருக்கும், கடலூர் மாவட்டத்தில் 26 பேருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வேலூரில் 22 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 23 பேருக்கும், திருப்பத்தூரில் 18 பேருக்கும், கன்னியாகுமரியில் 16 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் தலா 15 பேருக்கும், சிவகங்கை மாவட்டத்தில் 12 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கள்ளக்குறிச்சியில் தலா 9 பேருக்கும், பெரம்பலூர் மாவட்டத்தில் 7 பேருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் 6 பேருக்கும், தருமபுரி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் தலா ஒருவருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டுக்கான வகுப்புகளை ஆகஸ்ட் மாதம் தொடங்க வேண்டும் என்றும், புதிய மாணவர்களுக்கான வகுப்புகளை செப்டம்பர் மாதம் தொடங்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் கல்வி நிலையங்கள் மார்ச் மத்தியில் இருந்து மூடப்பட்டுள்ளன. செமஸ்டர் தேர்வுகளும் நடைபெறாமல் உள்ளன. இது தொடர்பாக முடிவு செய்ய 2 குழுக்களை பல்கலைக்கழக மானியக் குழு அமைத்திருந்தது. இந்த குழுக்கள் தங்களது பரிந்துரையை கடந்த வாரம் சமர்ப்பித்தது. இதையடுத்து நடப்பு கல்வியாண்டுக்கான செமஸ்டர் தேர்வை ஜூலை 1 முதல் 31 வரை நடத்தலாம் என்று பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தியுள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளலாம் என்றும், தற்போது நடப்பு கல்வியாண்டிற்கான வகுப்புகளை ஆகஸ்ட் மாதம் தொடங்க வேண்டும் எனவும், புதிய மாணவர்களுக்கான வகுப்புகளை செப்டம்பர் மாதம் தொடங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. வெளி மாநிலங்களில் தங்கியுள்ள தொழிலாளர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. இந்தியாவில் ஊரடங்கு அமலில் உள்ளதால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். ஊரடங்கு காரணமாக தொழில் நிறுவனங்களும் செயல்படாத நிலை ஏற்பட்டதால் தங்கும் இடம், உணவு உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்யவும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தவித்து வருகின்றனர். மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் ஆகியோரும் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாத நிலை நிலவுகிறது. இந்நிலையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் சொந்த ஊர்களுக்கு திரும்ப மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. மே 4ஆம் தேதி முதல் இந்த அனுமதி அமலுக்கு வருகிறது. இவ்வாறு இடம்பெயரும் நபர்களுக்கு உரிய மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், பேருந்துகளில் கிருமி நாசினி மூலம் தூய்மைப்படுத்துவதோடு உரிய சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. ஊரடங்கு தளர்வு குறித்த புதிய வழிகாட்டுதல்கள் வரும் நாட்களில் வெளியிடப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அமலில் உள்ள ஊரடங்கு உத்தரவு மே 3ஆம் தேதியுடன் முடிவு பெறுகிறது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மே 3ஆம் தேதிக்கு பிறகு கொரோனா பாதிப்பு அதிகம் இல்லாத பல மாவட்டங்களில் கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கில் இருந்து சில தளர்வுகள் கொடுக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மே 4ஆம் தேதி முதல் இந்த தளர்வுகள் அமலுக்கு வரும் என்றும், இது தொடர்பாக புதிய வழிகாட்டுதல்கள் வரும் நாட்களில் வெளியிடப்படும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துபாயில் உயிரிழந்த கேரளாவைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஜாய் அரக்கலின் உடல் இன்று சொந்த ஊருக்கு கொண்டு வரப்படுகிறது. கேரளாவிலேயே பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரர் என்ற புகழ்பெற்ற 54 வயதான அமீரக தொழிலதிபர் ஜாய் அரக்கல் துபாயில் கடந்த 20 ஆண்டுகளாக இன்னோவா சுத்திகரிப்பு மற்றும் வர்த்தக நிறுவனத்தின் உரிமையாளராக இருந்து வருகிறார். 2019ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரக அரசால் 10 ஆண்டு கோல்ட் கார்டு விசா வழங்கப்பட்ட இந்தியர்களில் ஜாய் அரக்கலும் ஒருவர். வயநாட்டைச் சேர்ந்த ஜாய் அரக்கல் ஒரு வாரத்திற்கு முன்பு துபாயில் உயிரிழந்தார். நிதி நெருக்கடி மற்றும் குடும்ப பிரச்சினை காரணமாக தனது அலுவலக கட்டிடத்தில் இருந்து கீழே குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டதாக துபாய் போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் ஒரு வாரத்திற்கு பிறகு ஜாய் அரக்கலின் உடல் அவரது சொந்த ஊருக்கு இன்று கொண்டு வரப்படுகிறது. வளைகுடா நாடுகளில் உயிரிழந்த 7 இந்தியர்களின் உடல்கள் ஒரு வாரத்திற்கு பின்னர் தாயகம் கொண்டு வரப்பட்டன.
வளைகுடா நாடுகளில் உயிரிழந்த கேரளா, தமிழகம், கோவா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 7 பேரின் உடல்கள் துபாயில் இருந்து கோழிக்கோடு சர்வதேச விமான நிலையத்திற்கு சரக்கு விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டன. கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக இவர்களது உடல்களை இந்தியா கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்தன. விமான நிலையத்தில் சோதனை பணிகள் முடிந்த பின்னர் இந்த உடல்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் அதற்காக சிறப்பு பாஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொடர்பான நாடு தழுவிய ஊரடங்கு வரும் 3ஆம் தேதி முடிவடையும் நிலையில் அதனை மேலும் 2 வாரத்திற்கு நீட்டித்து பஞ்சாப் மாநில முதலமைச்சர் திரு அமரிந்தர் சிங் உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 322ஆக உள்ளது. 71 பேர் குணமாகி வீடு திரும்பிய நிலையில் 19 பேர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் சில பகுதிகளில் கொரோனா தொற்று பரவல் இருந்து வரும் நிலையில் அதை முற்றிலும் கட்டுப்படுத்தும் வகையில் மேலும் 2 வாரத்துக்கு ஊரடங்கு நீட்டிக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் கேப்டன் அமரிந்தர் சிங் தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஊரடங்கு கட்டுப்பாடுகளில் தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. சாதாரண பகுதிகளில் கடைகள் ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் திறந்திருக்கும் என்றும் சுழற்சி முறையில் இது செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமுள்ள ரெட் ஜோன் எனப்படும் சிவப்பு மண்டல பகுதிகளில் கடைகளை திறக்க அனுமதி கிடையாது. அப்பகுதிகளில் கடுமையான ஊரடங்கு தொடர்ந்து அமலில் இருக்கும். தளர்வுகள் செயல்படுத்துவது குறித்து அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட்டு புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று பஞ்சாப் மாநில முதலமைச்சர் கேப்டன் அமரிந்தர் சிங் தெரிவித்துள்ளார். விஜய் மல்லையா, நீரவ் மோடி உள்ளிட்ட வங்கி மோசடியாளர்களின் வாராக்கடன் குறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்ட தகவலை திரு ராகுல் காந்தி திரித்து பேசுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் ரிசர்வ் வங்கியில் இருந்து பெறப்பட்ட தகவலில் இந்தியாவின் பெரு வணிக நிறுவனங்களின் தொழிலதிபர்களுக்கு 68,607 கோடி ரூபாய் வாராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். திரு ராகுலின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வாராக்கடன் விதிகளின்படியே ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பு வெளியாகியுள்ளதாகவும் கடனை திரும்ப வசூலிக்கும் முயற்சிகள் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பொதுத்துறை வங்கிகள் அளித்த 1,45,226 கோடி ரூபாய் வாராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதை மறந்துவிட்டு திரு ராகுல் காந்தி இவ்விவகாரத்தை திசை திருப்பும் வகையில் பேசி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் விமர்சித்துள்ளார். தேனி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கொரோனா ஊரடங்கை பயன்படுத்தியும் காவல்துறையினரின் கெடுபிடி காரணமாகவும் வாழைத்தார்களை வியாபாரிகள் அடிமாட்டு விலைக்கு கேட்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட போடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான பெருமாள் கவுண்டன்பட்டி, பாலார்பட்டி, கூழையனூர் போன்ற இடங்களில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் G9 ரக பச்சை வாழை பயிராகிறது. தற்போது அவை அறுவடைக்கு தயாராக உள்ள போதிலும் கூலி ஆட்கள் கிடைக்காததாலும் போதிய வாகனங்கள் இல்லாததாலும் தோட்டத்திற்கே வந்து வியாபாரிகள் அடிமாட்டு விலைக்கு வாழைத்தாரை விலை பேசுகின்றனர். கிலோ 3 ரூபாய் வரை விலை கேட்பதால் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். அந்த கொரோனா பஸ் நிப்பாட்டி போக்குவரத்து நின்னதுக்கு அப்புறங்க 5 ரூபா 3 ரூபா அதுக்கும் கூட வெட்டிட்டு போக முடியல. என்னன்னு கேட்டால் போலீஸ் அடிக்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யறதுங்கிறாங்க வியாபாரி. அந்த மாதிரி போனதுனால தோட்டத்திலே வாழை ஊற பழுத்து அப்படியே பூரா அப்படியே மரத்தோட மரமாக பழுத்து கீழே அப்படியே ஊனா ஒளி அப்படியே சேதங்கள் அதிகமான சேதமாகி போச்சு. வாழையை கொள்முதல் பண்ணி விற்க முடியலை அப்படின்னு சொல்லி வியாபாரிகள் பூரா வாழைத்தாரை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஏற்கனவே 3 ஏக்கரில் வாழை சாகுபடி பண்ணியிருக்கேன். வாழை சாகுபடி பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணி கொரோனா வரைக்கும் நல்ல விலையாக போய்கிட்டு இருந்துச்சு. 12 ரூபா 13 ரூபான்னு சொல்லி கிலோ கொடுத்து. மறைந்த பாலிவுட் நடிகர் இர்ஃபான் கடந்து வந்த பாதையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பாலிவுட், கோலிவுட், டோலிவுட் என இந்தியாவில் பல சினிமா துறைகள் இருந்தாலும் மொழி கடந்து இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற குணச்சித்திர நடிகர்கள் ஒரு சிலர்தான். அவர்களில் முக்கியமானவர் இர்ஃபான் கான். ராஜஸ்தானில் பிறந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவில் பயிற்சி பெற்று பாலிவுட்டில் நடிகராக நுழைந்தார்.
திரைப்படங்களில் நடிகராக வேண்டும் என்ற அவரது கனவு அவ்வளவு எளிதில் நிறைவேறிவிடவில்லை. ஆரம்ப காலங்களில் ஹிந்தி சீரியல்களில் நடித்தார். திரைத்துறையில் பலமுறை நிராகரிக்கப்பட்டு 1988ஆம் ஆண்டு சலாம் பாம்பே படத்தின் மூலம் நடிகரானார். அதிலும் கூட ஒரு சிறிய கதாபாத்திரம்தான். 2013ஆம் ஆண்டு இவர் நடித்த லஞ்ச் பாக்ஸ் திரைப்படம் அவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து வில்லனாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் அதிகம் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. 2017ஆம் ஆண்டு பிலிம்ஃபேர் விருதும் கிடைத்தது. இர்ஃபானின் நடிப்பு எப்பொழுதும் ஹாலிவுட் இயக்குநர்களுக்கு மிகவும் பிடிக்கும். இந்தியாவிலிருந்து ஒரு குணச்சித்திர நடிகர் என்றால் இர்ஃபானுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். அப்படித்தான் ஸ்லம்டாக் மில்லியனர், லைஃப் ஆஃப் பை, ஸ்பைடர்மேன், ஜுராசிக் வேர்ல்டு உள்ளிட்ட ஹாலிவுட் படங்களில் நடித்தார். கடினமான பின்புலத்திலிருந்து வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் இருந்த இர்ஃபானுக்கு அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. 2018ஆம் ஆண்டு அவருக்கு நியூரோ எண்டோகிரைன் டியூமர் என்று அழைக்கக்கூடிய மிகவும் அரிதான புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். இந்த புற்றுநோய் உடலின் அனைத்து உறுப்புகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கக்கூடியது. உடனடியாக லண்டன் சென்ற இர்ஃபான் கான் அங்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டு மீண்டும் திரைப்படத்தில் நடிக்க தொடங்கினார். சிகிச்சைக்கு பிறகு மார்ச் மாதம் அவர் நடித்த அங்கிரேசி மீடியம் திரைப்படம் வெளியாகி வரவேற்பை பெற்றது. இதனிடையே லாக்டவுன் அறிவிக்கப்பட்டு அனைவரும் வீடுகளில் முடங்கி கிடந்த போது சில நாட்களுக்கு பிறகு இர்ஃபானின் தாயார் இறந்து போனார். ராஜஸ்தானில் நடைபெற்ற இறுதி அஞ்சலிக்கு கூட செல்ல முடியாமல் வீட்டிலிருந்து வீடியோ காலில் தாயாரின் இறுதி ஊர்வலத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். தனது தாயார் இறந்து 3 நாட்களில் இர்ஃபானும் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போனார். அவரது மரணம் இந்திய திரையுலகில் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 53 வயதில் இறந்து போன இர்ஃபானின் நடிப்பு எப்போதும் வித்தியாசமானது. அதனாலேயே ஹாலிவுட் வரை தனது நடிப்பை பதிவு செய்யும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்திய திரையுலகம் ஒரு சிறந்த நடிகரை இழந்துள்ளது என்பதை மறுக்க இயலாது. பின்வரும் நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக காணலாம். நாகையில் தாளடி நெல் சாகுபடி பணிகள் துவங்கிய நிலையில் கொரோனா அச்சுறுத்தலால் குறைந்த அளவு தொழிலாளர்களே ஈடுபட்டு வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரியை அடுத்த சியாத்தமங்கை, ஆதினக்குடி, அம்பல், திருப்பயன்தாங்குடி, அண்ணா மண்டபம் பகுதிகளில் தற்போது தாளடி நெல் சாகுபடி பணிகள் துவங்கியது. மின் மோட்டார் மூலம் வயல்களில் நீர் பாய்ச்சி ரொட்டேட்டர் மூலம் உழவு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கொரோனா நோய் பரவுதலை தடுக்கும் பொருட்டு 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் குறைந்த அளவிலேயே தொழிலாளர்கள் விவசாய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் அருகே அவிநாசியில் 30 மயில்கள் இறந்து கிடந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் அருகே அவிநாசி அடுத்த தண்ணீர் பந்தல் பாளையத்தில் விவசாய தோட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட மயில்கள் இறந்து கிடந்தன. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். மயில்கள் இறப்பு தொடர்ந்து நிகழ்வதால் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக காய்ச்சப்பட்ட கள்ளச்சாராயம் அளிக்கப்பட்டது. ஜெயங்கொண்டம் அருகே செந்துறை, ஆண்டிமடம் ஆகிய பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஆண்டிப்பட்டி அருகே ஐயூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் தனது வீட்டின் பின்புறம் சாராயம் காய்ச்ச ஊரல் போட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆண்டிமடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று 110 லிட்டர் கள்ளச்சாராயத்தை கீழே கொட்டி அளித்தனர். மேலும் ராஜாவை கைது செய்தனர். ஊரடங்கு காரணமாக கடும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக வாழை பயிரிட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் சுற்றுப்புற கிராம பகுதிகளான பெருமாள் கவுண்டன்பட்டி, பாலார்பட்டி, குண்டல் நாயக்கன்பட்டி, கூளையனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாழை அதிக அளவு பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது ஊரடங்கு காரணமாக ஒரு சில வியாபாரிகள் மட்டுமே கொள்முதல் செய்ய வருவதாகவும் கிலோ 15 ரூபாய்க்கு விற்ற வாழைத்தாரை தற்போது 3 ரூபாய் முதல் 4 ரூபாய்க்கு கேட்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். திண்டுக்கல்
மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 72 பேர் வீடு திரும்பிய நிலையில் 7 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த 95 வயது மூதாட்டி ஒருவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவர் பூரண நலமடைந்த நிலையில் நேற்று வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மருத்துவமனை ஊழியர்களுக்கு மூதாட்டி மற்றும் அவரது குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். கேரளாவில் இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட குழந்தை கன்னியாகுமரியில் உள்ள பெற்றோரிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது. இட்டலாக்குடியைச் சேர்ந்த ஃபைசல் சோபியா நசிம் பானு தம்பதியினருக்கு கடந்த 14ஆம் தேதி குழந்தை பிறந்த நிலையில் மூச்சு திணறலால் அவதிப்பட்டு வந்ததால் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. குழந்தைக்கு நேற்று அறுவை சிகிச்சை முடிந்த நிலையில் நாகர்கோவிலில் உள்ள பெற்றோரிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது. தமிழக எல்லையில் குழந்தை ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பின்னர் நாகர்கோவில் மருத்துவமனைக்கு தமிழக ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. திருச்சியைச் சேர்ந்த சுய உதவிக்குழுவினர் மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினருக்கான கொரோனா பாதுகாப்பு கவசம் தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழுவினரை கொண்டு பாதுகாப்பு கவசம் தயாரிக்கும் பணியானது மாநகர் அரியமங்கலம் பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என பலரும் பாதுகாப்பு கவசம் தைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த முகக்கவசங்கள் விற்பனைக்கு வழங்கப்படுவதுடன் மருத்துவமனைகளுக்கும் வழங்கப்பட்டு வருகின்றன. ஊரடங்கு உத்தரவு காரணமாக தையல் தொழிலாளர்கள் சுமார் 1 லட்சம் பேருக்கு வேலை இழந்து அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஜவுளி ஏற்றுமதி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. பெரிய நிறுவனங்களில் இருந்து சப் ஆர்டர் எடுத்து செய்து கொடுக்கும் தையல் யூனிட்டுகள் சுமார் 1000 உள்ளன. மேலும் பெரிய பெரிய டெக்ஸ் நிறுவனங்களிலும் தனியாக தையல் யூனிட்டுகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த தொழிலை நம்பி கரூர் மற்றும் அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்து தையல் தொழிலாளர்கள் சுமார் 1 லட்சம் பேர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் தினக்கூலி, வாரக்கூலி மற்றும் மாத கூலி அடிப்படையில் தையல் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். கொரோனா காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன. இதனால் தையல் தொழிலாளர்கள் வேலை இழந்து கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். அவங்க தினசரி கூலி தான் அதிகமாக இதில் இருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள், அந்த அன்றாடம் வேலை செய்து சாப்பிடக்கூடிய தொழிலாளிகள் தான் இந்த தொழிலில் அதிகமாக இருக்காங்க. தமிழக அரசை பொறுத்தளவுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாய்ங்கிறது போதுமானதாக எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அதே போல் கொடுக்கக்கூடிய அரிசி பருப்பெல்லாம் எங்களுக்கு பத்தாது, ஒரு வாரத்துக்கு கூட பத்தாதுங்கிறது தான் நாங்கள் வலியுறுத்த வேண்டியதாக இருக்குது. கொரோனா நோய் அவங்க பாதிக்கிறது கம்மியாக இருக்கும். ஆனால் தொழிலாளிகள், பசி கொடுமையால் சாகக்கூடிய தொழிலாளிகள் இது ஆயிரக்கணக்காக உருவாயிரும் அப்படிங்கிறது தான் எங்களோட இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது. 36 நாளாக எங்களுக்கு டைலர்களுக்கு போகிற யாருக்குமே வேலை இல்லை. அவங்கக்கிட்ட வேலை இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்க வாரம் அந்த கூலி வாங்கி தான் அவங்க குடும்பத்தை ரன்னிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 36 நாள்னால ஒன்றுமே பண்ண முடியாமல் ரொம்ப சிரமத்துக்கு இதாக இருக்காங்க. இவங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அரிசி பருப்பு எண்ணெயெல்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க சமாளிக்க முடியாமல் ரொம்ப சிரமமாக இருக்கேன். டெய்லி எனக்கு கால் பண்ணி ஏதாவது கொஞ்சம் வேலை எதாவது இருந்தால் பரவாயில்ல, எதாவது அமௌண்ட் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு ரொம்ப கேட்குறாங்க. நாங்கள் எல்லாமே இந்த பாரின் நம்பி தான் இந்த ஏற்றுமதி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ சுச்சுவேஷன் பாரின்லையும் சரியில்லை, இங்கே எங்களோட நிலைமையும் ரொம்ப சரியில்லை. அதனால் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஏதோ இழப்பீடு கொடுக்கும்போது கேட்டுக்கொள்கிறேன். இது கொரோனாவோட பசியும் பட்டினமாக ரொம்ப இது சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ரொம்ப சிரமத்துக்கு 36 நாளாக வேலை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மத்திய அரசும் மாநில அரசும் ஏதோ ஒரு டைலருக்காக ஏதோ ஒரு பண்ணனா பரவாயில்ல. கவர்மெண்ட்டு ஒரு 1000 ரூபா பணம் கொடுத்தாங்க, அதை வச்சு தான் புழப்பையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்து மத்திய சர்க்கார் கவர்மெண்ட்டு நல்லபடியாக எங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஒரு வழி பண்ணி கொடுக்குது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனல்.